காலேஜ் ஃபர்ஸ்ட் டே எப்படி தெரியுமா இருக்கும்? இது ஒரு நார்மல் டே இல்ல. நம்ம லைஃப்ல ஒரு நியூ பிகினிங். இந்த காலேஜ் கேட்குள்ள நடந்து வந்தபோது ஒரு ஃபியர், ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு கன்ஃப்யூஷன் கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும். அப்படிதான் எனக்கும் இருந்துச்சு. தட்ஸ் ஓகே. எவ்ரி பிக் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் வித் எ ஸ்மால் டவுட் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த காலேஜ்குள்ள வரும்போது நிறைய பயம் இருந்துச்சு, ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு, ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க எல்லாம், நம்ம கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாம், நம்ம பார்க்குறவங்க எல்லாருமே, காலேஜில் பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸாக தெரிவாங்க. பட் நமக்கு தெரியாதுல்ல, அவங்க தான் ஒரு மெமரி, அவங்க தான் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆக போகிறாங்க, அவங்க தான் நம்மளுடைய நாளைக்கு, அவங்க தான் நம்மளுடைய சப்போர்ட் சிஸ்டமாக இருக்க போகிறாங்க. தென் அவங்க தான் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு ஒரு மெமரிஸாக நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு தெரியாதுல்ல. காலேஜ் லைஃப் வந்து ஈஸி கிடையாது. கண்டிப்பாக நிறைய ப்ரெஷர் இருக்கும், ஃபெயிலியர் இருக்கும், நிறைய செல்ஃப் டவுட் இருக்கும். பட் ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மார்க்ஸ் வந்து உங்கள் டேலண்ட்டை டிஃபைன் பண்ணாது, உங்களுடைய பேக்ரவுண்ட் உங்கள் ஃப்யூச்சரை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணாது, கம்பேரிசன் வந்து உங்கள் வேல்யூவை டிசைட் பண்ணாது. நிறைய பேர் வந்து காலேஜ் என்னடா காலேஜ் இங்கே வந்து சேர்ந்துட்டோமே அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. நிறைய பேர் லைஃப்பில் புலம்புவாங்க, நல்ல காலேஜில் போய் சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு. பட் எந்த காலேஜ் போனாலும் நமக்கு இதே மாதிரி தான் தாட் வரும். ஸோ இந்த காலேஜ் தான் நம்மளுடைய நாலேஜை ஷார்ட் பண்ணும், நம்மளுடைய யூனிட்டியை கிரியேட் பண்ணும், நிறைய மெமரிஸ் கொடுக்கும், நிறைய அழகை கற்றுக் கொடுக்கும், நிறைய அழகும் கற்றுக் கொடுக்கும், நிறைய சிரிக்கவும் கற்றுக் கொடுக்கும். மெயினாக கற்றுக்க வேண்டிய ப்ளேஸ் தான் காலேஜ். காலேஜ் வந்துட்டு நிறைய லேர்ன் பண்ணி கொடுக்கும். லேர்ன் பண்ணிக்கோங்க, நிறைய மெமரிஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. காலேஜ் தான் உன்னுடைய கேரக்டரே ஷார்ட் பண்ண போது. ஹெல்ப் ஈச் அதர், ரெஸ்பெக்ட் ஈச் அதர், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யுவர் யூனிட்டியாக இருந்தால் கண்டிப்பாக அது நிறைய மெமரிஸை க்ரியேட் பண்ணும். உன் கூட இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, உன்னோட ஸ்டாஃபுக்கு வந்துட்டு ரெஸ்பெக்ட் கொடு. தென் ஒரு யூனிட்டியாக இருந்தால் அது நிறைய மெமரிஸை க்ரியேட் பண்ணும். திஸ் இஸ் த பிளேஸ் யுவர் ஃப்யூச்சர் பிகின்ஸ். திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஏ காலேஜ், திஸ் இஸ் பிளேஸ் வேர் யுவர் ஃப்யூச்சர் பிகின்ஸ்.